सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा, जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे, हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानि मन् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मण्य नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் தன்யா பாகவதி வார்த்தா பிரேதபீடா விநாசினி. அது சப்தாஹோ அபி ததா தன்யா கிருஷ்ணலோக பலப்பிரதா. இது தன்யமாக அப்படிப்பட்ட பக்தி நிறைஞ்சது. தன்யம்னா பெரும் பாக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ நாரதரை தன்யர்னு சொல்கிறோம், சனகாதிமுனிவரில் தன்யர்னு சொல்கிறோம், வியாசர் அதான் அப்படின்னா அப்போ அவர் காலத்தில் என்ன தனம் இருக்குது? அப்போ உண்மையான ஆத்ம லாபம்தான் பெரிய தனமே. யார் பகவானிடத்தில் ரமிக்கிறவங்க தான் உண்மையான தனவான்கள். அவர்கள் தனவான்கள்னால் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அவன் உண்மையிலே எதில் ரமிச்சா சந்தோஷம் கிடைக்குமோ அவர்கள் தான் தன்யர்கள். எதில் ரமிச்சா உண்மையான சந்தோஷம் கிடைக்குமோ அவர்கள் தான் உண்மையான தனவான்களே. பொய்யான உலக சுகங்களில் ரமிக்கிறவங்க தனவான்கள் கிடையாது. அப்போ தன்யன்னா இவர்கள் என்ன தனம் இருக்குது நாரதத்தில் அப்படின்னா ஒரு வேணை தான் வச்சுட்டு இருக்கா, வேறு என்ன தனம் இருக்கு அவருக்கு? அதுதான் பக்தின்ற தனம் தான் பெரிய தனமே. அதுதான் நீங்காத செல்வம் நிறைந்த எல்லோரும் பாவாய். அதான் சொல்கிறேன், தன்யா பாகவதி வார்த்தா. யாருக்கு பாகவத வார்த்தை, இந்த பாகவதம் பற்றி கேட்குற பாக்கியம் கிடைச்சிருக்கோ மகான்கள் வாக்கில், அவர்களுக்கு பிரேத பீட யார் சொல்கிறது? துந்துகாரி சொல்கிறாரு, அந்த பிரேத பீடா விநாசினி. அவர் பிரேத சரீரமாக இருந்தார் இல்லையா? அந்த பிரேத பாதை நீங்கி திவ்ய ரூபதரோ ஜாதஸ் துளசிதாம மண்டித பீதவாச கணஸ்யாம முகுடி குண்டலான்வித. தெய்வீகமான ரூபம் எடுத்தவராக துந்துகாரி காற்று ரூபத்தில் இருந்த அவருக்கு உடல் கிடைச்சிது. அதுவும் வைகுண்டத்தில் வாசம் பண்ணக்கூடிய விஷ்ணு பார்ஷத சரீரம் கிடைச்சிருக்கு. அப்போ துளசி மாலை அணிந்தவராக, மஞ்சள் பட்டாடி அணிந்தவராக, சியாமல ஸ்வரூபமாக, கிரீட குண்டலங்களோட, நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்களோட, காதல மகர குண்டலங்களோட அப்படி திவ்ய ஸ்வரூபமாக பிரகாசிக்கிறார் துந்துகாரி. அப்படின்னா இந்த பாகவதம் நம்மளுக்கு இந்த பாஞ்சபௌதிக தேகம் மாற்றி நம்மளுக்கு திவ்ய சரீரத்தை கொடுக்கின்றது. அப்போது யாருன்னா பிரேத பாதையில் அவஸ்தைப்படுறாங்க, ஒரு ஜீவன் கரையேறாமல் இருக்குது அப்படின்னா நம்ம பாகவத பாராயணம் பண்ணால் அந்த ஆத்மாவில் நீ யார் மேலே அபிமானப்படுறியோ, அவர் உறவினர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோகர்ணனுக்கு ரத்த சம்பந்தம் கிடையாது துந்துகாரி, ஆனால் அவருக்காக பாகவதம் படித்ததுனால அவருக்காக துந்துகாரிக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் கண்ணு தெரியாதவங்க, கால் முடமாக இருக்கிறவங்க, துர்பாகியசாலி அவங்களுக்கெல்லாம் கூட சேர்த்து படித்தார் பாகவதம். இவருக்கே பாகவதம் சொல்லிக்கணும்னா அது பேரானந்தத்தை கொடுக்கறதுனால சொல்லிட்டார் கோகர்ணன். அதனால் எல்லா ஆத்மாக்களும் கரையேறிச்சு. அது மட்டும் இல்லை, பிரேத பாதையில் இருந்த துந்துகாரியும் கரையேறினார் அப்படின்ட்டு பார்க்குறோம். திவ்ய ரூபத்தோடு கிளம்பினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது நம்ம அதாவது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்லுவார், இப்போ ஒருத்தர்
அண்ணா நகரில் அந்த மாமா ஒருத்தர் இருந்தார். அவருடைய அம்மா இறந்துட்டாங்க. உடனே இந்த வருஷம் வைக்கலாமா பாகவதம்னு. தொடர்ந்து வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க. தாராளமாக வைக்கணும், அவர் நல்ல கதி அடையிறதுக்கு கண்டிப்பாக வைக்கணும், பாகவதம் வைக்கணும் அப்படின்னார் பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாமி. அப்புறமா தான் பார்த்தா அந்த வருஷம் அந்த வயசான ஒரு பாட்டி நான் பார்த்துருக்கேன், அவங்க இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் அப்புறமா அந்த வருஷத்துலேயே பாகவதம் வச்சார், அவங்க சத்கதி அடையிறதுக்கு. அது மாதிரி அதனால் பாகவதம் வந்து என்னென்னா பிரேத பீடா விநாசினி. அதனால் உடல் இல்லாமல் பிரேதமாக அலைகிறவர்கள், இல்லை பிசாசாக அலைகிறவர்கள், இல்லை கஷ்டப்படுறாங்க, வேறு ஏதோ பிறவியில் இருக்குதுன்னா அவருடைய ஜென்மாக்கள் எல்லாம் கரையேறும். அதனால் பாகவதம் பகவானால் என்ன முடியாது, ஒரே வார்த்தைக்கு பகவானால் என்ன முடியாது, எல்லாமே முடியும். என்ன ஒரு பியூட்டினா, இந்த வந்து இந்த பலன்களுக்காக மட்டும் நம்ம பாகவதம் படிக்கிறோன்னா அப்போது ஏதோ ஒரு சாதனையாக தானே படிப்போம் நாம். அப்படி கிடையாது. பாகவதம் டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் படிக்கும்போது. கிருஷ்ண லீலைகள்லாம் அருமையாக இருக்குது. பாகவதம் ஒரு சோடையாகாமல் அப்படியேப்பட்ட பாகவதம் கேட்க கேட்க சுவையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பழங்க கரும்பு தின்ன கூலி, கரும்பே சுவையாக இருக்குது, அதை சாப்பிட்டா அதுக்கு கூலி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் யாருன்னா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்படியேப்பட்ட பாகவதம் நம்மளுக்கு எல்லா விதமான பலன்களும் கொடுக்குது. பாகவதம் சப்தாக அபி ததா தன்யா கிருஷ்ணலோக பலப்பிரதா. பகவான் கிருஷ்ணலோகம் இங்கே வந்து வைகுண்டம்னு சொல்லலை, வைகுண்டத்துக்கு மேலே கோலோகம்னு ஒன்று இருக்குது, அது கிருஷ்ணருடைய லோகம். அதுதான் சிந்தாமணி தாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அது சைதன்ய மகாபிரபு பிரம்ம சமீதியில் சொல்லப்பட்டிருக்கு. அது சைதன்ய மகாபிரபு எடுத்து கோட் பண்ணியிருக்காரு. அந்த இடம் எப்படி இருக்குன்றது பிரம்ம சமீதியில் பிரம்மதேவரால் சொல்லப்பட்டது. கோலோகம் அப்படி இருக்குமா. அந்த கிருஷ்ணலோக பலப்பிரதா, இந்த பாகவத பாராயணம் பண்ணுறவங்களுக்கு கிருஷ்ணலோகமே சித்திக்கும். அங்கே வந்து நம்ம அந்த கோலோக பிருந்தாவனம், அந்த கோலோக பிருந்தாவனத்து இந்த பூமி இது வந்து நல்ல சாயா, அது நிஜம், இது நிழல். இங்கே இருக்கிற பிருந்தாவனம் வந்து அந்த ஒரிஜினல் பிருந்தாவனத்தினுடைய நிழல் தான், கோலோகம் நிழல் தான். அப்படி புரிஞ்சுக்கணும். அதுமாதிரி தான் துவாரகையும் சரி. ஒரிஜினலாக துவாரகாதாமம்னு ஒன்று இருக்குது ஆன்மீக உலகத்தில். இங்கே பூலோகத்தில் துவாரகாதாமன்றது நிழல், அது நிஜம். அதே மாதிரி பூலோக வைகுண்டம் சொல்கிறோம் இல்லையா, ஸ்ரீரங்கம். இதே மாதிரி உண்மையான வைகுண்டத்துலேயும் பகவான் அப்படி இருக்கான். அப்போது அதனுடைய நிழல் தான் இது, அதனுடைய சாயை. இப்போ நம்ம உடம்பு, நம்ம இப்போ பிம்பம்னு இருந்தால் பிரதிபிம்பம் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் அப்போ பிம்பம் இல்லாமல் போனால் தான் பிரதிபிம்பம் இல்லாமல் போகும். அப்படின்னும் போது இந்த உலகத்தில் பகவான் லீலைகள் புரிந்தான், பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னா உண்மையான கோலோகத்தில் இருக்குது. அதனால தான் இங்கே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான், நிழல் தான் இந்த பூமியில் காணப்படுகிறது, ஒன்றும் இல்லை. அதனால் பகவானுடைய திவ்ய குணங்கள், இப்போ திருடுறான், பெண்கள் இடத்துல ராசலீலை புரிகிறான் அப்படின்னு சொன்னால் பௌதிகமாக பார்த்தா அது தப்பாக தோணுது. அது ஆன்மீகமாக என்னன்னா அது ரசம் நிறைஞ்சது. அது அந்த திருட்டு பகவான் சௌரியத்தனம், அது திருட்டுத்தனமான பண்ணுற லீலைகளோ அல்லது ராசலீலை எல்லாமே வந்து சுவையுள்ளது. அது ரசம் நிறைஞ்சது. ஆனால் அதையே பௌதிகமாக விகாரப்படுத்தப்படும் போது அது கலங்க முடியாதாக பாபத்தை, ஒரு திருடுனா அது பாவம். அது ராசலீலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல பெண்களோட தப்பாக இருந்தால் அவர் இடத்துல போய் டான்ஸ் ஆடியிருந்தால் அது பாவம் இல்லையா. உலகத்தில் அது கலங்கப்படுது, அது உலகத்தில் வந்து கலங்கப்படுது. ஆனால் இந்த உலகத்தில் ஏன் இதெல்லாம் காணப்படுகிறது, இந்த திருட்டு, இது மாதிரி பல பெண்களோட உல்லாசமாக இருக்காங்க சில ஆண்கள்லாம், இது போல் அது மாதிரிலாம் பெண்களை ஏன் தப்பாக நடத்தப்படுறாங்க, என்னென்னவோ நிறைய நடக்குது இல்லையா. அப்போது இந்த அதர்மங்கள்லாம் எங்கே இருக்குன்னா, இந்த அதர்மத்துக்கு அப்போ ஆன்மீக உலகத்தில் பகவான் பண்ணுறதுனால தான் இந்த உலகத்தில் இதெல்லாம் காணப்படுகிறது. எதுவுமே பகவான்கள் இல்லாதது புதுசாக ஒன்றும் இந்த உலகத்தில் உண்டானல. ஆனால் உலகத்தில் இது கலங்கப்பட்டிருக்கு.
இந்த ஆன்மீக உலகத்தில் வந்து பரிசுத்தமானதாக ரசமும் நிறைஞ்ச சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. இந்த லீலைகள் எப்பொழுதும் நித்தியமாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த ராசலீலை, பகவான் வெண்ணெய் தருவது, இந்த லீலைகள்லாம் நித்தியமாக கோலோகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த பூலோகத்தில் வந்து இதெல்லாம் வந்து திருடுறது, பொய் சொல்கிறது, அங்கே பொய்யும் பகவான் சொல்லுவான். ஆனால் அது வந்து சுவை, பக்தர்களுக்கு இனிப்பு. பகவான் சொல்கிற பொய் அவன் திருடினா கூட அவன் எப்போ திருடுவான்ட்டு எதிர்பார்த்துன்னு இருப்பான் கோபிகள்லாம். ஆனால் பூலோகத்தில் எதனா திருடுனா அது கண்டிக்கப்படுகிறது. எல்லாமே இப்போது ஒரு சின்ன விஷயம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தென்னங்குருத்து இருக்குது, இல்லாட்டி பனங்குருத்து இருக்குது. பனங்குருத்தில் இருக்கும்போது அது உள்ள ஓலை, அதனுடைய தண்டு, அந்த மட்டை எல்லாமே வந்து அந்த குருத்தில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தித்திப்பாக இருக்கும். அதுவே கொஞ்சம் பெருசாகி அது மட்டையாகவும் ஓலையாகவும் வந்துடுச்சுன்னா அது பிறகு அந்த மட்டையை ஓலையை சாப்பிட முடியாது. அது கசப்பாக இருக்கும் இல்லையா? பிடிக்காது. அது நாராக இருக்கும். இதே அது ஈஸியாக புரியுது பாருங்கள். இப்போ பனங்குருத்துன்னு சொன்னால் தென்னங்குருத்து இருக்கும். குருத்தில் வந்து எல்லாமே சுவையுடையதாக இருக்கும். குருத்துலேருந்து அது வெளியே வந்துடுச்சுன்னா அது தென்னை ஓலை அல்லது பனை ஓலை, அது பெருசாகிடுச்சுன்னா அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது தேங்காய் மட்டும்தான் சாப்பிடும். தேங்காய் கூட அந்த வெளித்தோல்லாம் விட்டுட்டு அது உள்ளே இருக்கிற தேங்காய் மட்டும் சாப்பிடும். அது இல்லாட்டி அந்த இளநீர் மட்டும் குடிக்கிறோம். அப்போ கருப்பொருளில் தான் சுவை இருக்குது, வெளிப்பொருளில் சுவை இல்லை இல்லையா? அப்புறம் மையப்பொருள், அப்புறம் கருப்பொருளாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய கோலோகத்தில் வந்து அதான் கருவறைன்றோம். அதில் தான் வந்து சக்தி அடங்குது. அதில் தான் வந்து நமக்கு சாநித்தியம் நிறைஞ்சிருக்குது. புரியுதுங்களா? அதுதான் சுவையுடையது. அதுதான் ரசமே இருக்குது. அதனால் ஆன்மீக உலகத்தில் இல்லாதது எதுவுமே அந்த ரசமானது இங்கே விகாரமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அங்கெல்லாம் வந்து எல்லாமே ரசமயமானது. அங்கே குற்றன்றது கிடையாது, துன்பன்றது கிடையாது. வைகுண்டத்தில், கோலகத்தில் அங்கே எப்பொழுதுமே ரசமாக சச்சிதானந்த ஸ்வரூபனாக ஒரு மனுஷன் வாழ்கின்றான். இங்கே திருட்டு நடக்குதுன்னா அங்கே திருட்டு பகவான் திருடனாகி கிருஷ்ணன் திருடி இருக்கான். அங்கே கோபுரெலாம் திருடி இருக்காங்க கூட சேர்ந்து. அப்போ அங்கே இல்லாதது எதுவுமே இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. நிஜத்தில் இல்லாதது நிழலில் வராது இல்லையா? நிஜத்தில் இல்லாதது நிழலில் வராது. எல்லாமே அதுதான். பகவான்கள் இருக்கிறது தான் நமக்குள்ள இங்கே பிரதிபலிக்குது. ஆனால் உலகத்தில் அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அது பாவமாக ஆகுது. அதே பகவானிடத்தில் செலுத்தப்படும் போது அது பகவான் அடையறதுக்கு காரணமாக அமையுது. ஒன்றும் இல்லை, துவேஷம் பாராட்டினாங்க யாருக்கையில்? பகவான்களை. அதனால் அவங்க என்னென்னா 3 பிறவியில் பகவான் அடைஞ்சிட்டாங்க. அதே துவேஷத்தில் உலகத்தில் காமிச்சேன்னா அது பாவத்தை உண்டாக்கி அது கஷ்டத்தை உண்டாக்கிடும், தவறுகள் செய்ய தோன்றிடும். அதே துவேஷம் பண்ணான் இல்லையா? வெட்டு குத்து கொள்ளுன்ற அளவுக்கு போயிடறான் இல்லையா வருத்தமான துவேஷத்தினால. அது மாதிரி அது வந்து சிறை தண்டனைக்கு உள்ளாகிடும். அதை புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதெல்லாம் சொல்கிறேன். சப்தாஹோவி ததா தன்ய கிருஷ்ணலோக பலப்பிரதா. இந்த சப்தாகன்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. நீங்கள் சப்தாகத்தில் பார்த்தா எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் கிடையாது. கதைகள் எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாகவதம் என்னன்றது ஓரலாக ஒரு சப்தாகம் முதல்ல தெரிஞ்சுங்க. அப்போ இதில் தான் நம்மளுக்கு ஆர்வத்தை அதிகமாக தூண்டும். சப்தா முறையில் கேட்கும்போது அப்படி கேட்டோன்னா அப்புறம் என்னென்னா நம்ம விரிவாக படிக்கணுன்ற ஆசை உண்டாகும் பாகவதம் பூரா. அதனால் சப்தாகன்றது தான் ரொம்ப ரொம்ப வசதி. வாழ்நாளில் ஒரு 7 நாளாவது பாகவதம் கேட்கணும் அப்படின்வாங்க. அந்தளவுக்கு இந்த சப்தாக முறையானது ரொம்ப விசேஷம். இந்த 7 நாள் பாகவதம் கேட்கறதுனாலே கிருஷ்ணலோகமே கிடைச்சிடுமா? பிரேத பீட விநாசினி. நம்ம முன்னோர்கள் யாருன்னா அப்போ பிரேத நிலையில் இல்லை கரையேறாமல் இருக்காங்கன்னா அவங்களாம் கரையேறிடுவாங்களாம். நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்லை, நம்ம யார் அபிமானப்படுறோமோ, பாகவதம் படிக்கிறவங்க யார் அபிமானிக்கிறாங்களோ அவர்களெலாம் உத்தம ஜென்மத்தை அடைவார்கள். உத்தம ஜென்மம் மட்டும் இல்லை, அவர் உயர்ந்த நிலையாக வைகுண்டத்தையும் அடைய முடியும். பாகவதருடைய சங்கல்பத்துக்கு பவர் அதிகம். பாகவதம் படிக்கிறவங்க, பாகவதம் கேட்குறவங்க,
பாகவதத்தை ஸ்மரிக்கிறவங்க, பகவத் பக்தி பண்ணுறவங்களுடைய சங்கல்பத்துக்கு பகவான் முக்கியத்துவம் கொடுக்குறான் முதல்ல. அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் முதல்ல பகவான் கொடுப்பான். அந்த சங்கல்பத்தை முதல்ல நிறைவேற்றிடுவான் பகவான். இதை புரிஞ்சுக்கணும். அதனால் தன்யா பாகவதி வார்த்தா பிரேதபீடா விநாசினி, இது பாகவதி வார்த்தான்னு போட்டுது. பாகவத புஸ்தகம் வீட்டில் தூங்கின்னு இருக்குது. அதை சேவனம் பண்ணு, ஸ்மரணம் பண்ணு, தர்ஷனம் பண்ணாலே பாபத்தை நாசம் பண்ணணும். தர்ஷனம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகுமா, ஒரு நாள் படிக்கணும்னு தோணுமா. நம்ம அப்பாலாம் படிச்சுருந்தாரே, அப்புறமா பார்த்தா நம்ம படிக்கிறதே இல்லையே. சில வீட்டில் பார்த்தா புஸ்தகம் இருக்கும், அது அப்படியே பழைய புஸ்தகமாக இருக்கும், அப்படியே ஏடாக பிரிஞ்சிருக்கும். அது ஆனால் புள்ள வந்ததுன்னா சரி அப்பா படிச்சிருந்தாரே சொல்லிட்டு அது பத்திரமா புஷ்பத்தை போட்டு அதை பாதுகாத்துன்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் இவங்க எடுத்து படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அடிக்கடி தரிசனம் பண்ணுறதுனாலே என்னமோ அப்பா இதில் அடிக்கடி என்ன படித்து கண்ணீர் விடுவார், இதில் என்ன தான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு புள்ள படிக்க ஆரம்பிப்பான். இது நான் சொல்ல பிரம்மஸ்ரீ சுந்தரமாசன் சொல்லுவார். அப்போ தர்ஷனாத்து பாபநாசினி, அந்த பாகவத்தை தர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாலும் உன் பாபத்தை போக்கி. ஏன்னா இவனுக்கு புள்ள படிக்கூடாதுன்னு இல்லை, அலுவல்கள் அதிகம், வேலைகள் அதிகம். அப்பா ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் பாகவதம் படிச்சிருந்தார், அப்பா காலமாயிட்டார். இப்போ என்னன்னா அந்த புஸ்தகத்தை வீட்டில் தூங்கிட்டு இருக்குது. ஒரு நாள் இவர் என்ன பண்ணால், கொஞ்சம் லீவ் விட்டாங்கன்னா ஆஃபீஸில் ஏதாவது அலுவல் இல்லாத சமயத்தில் அப்பா அடிக்கடி இந்த பாகவதம் புஸ்தகம் ஒரு நாள் படிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது தர்ஷனம் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த பாகவத புஸ்தகம் அப்பா படிச்சிருந்த பாகவத புஸ்தகம் ஆச்சுன்னு சொல்லிட்டு புஷ்பத்தை போட்டு விழுந்து சேவிச்சுட்டு போயிருப்பான். சேவனாத்து படனாத்து தர்ஷனாத்து. ஆனால் பாகவதம் கேட்டிருக்கோம், நம்ம வேலை உத்தியோகம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் படிக்க முடியல. ஒரு நாள் லீவு கிடச்சோடனே என்ன பண்ணுவோம், எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும். அப்பா படிச்சிருந்தாரு, இதில் படித்து கண்ணீர் விடுவார், இதில் என்ன தான் அப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு பாகவதம் படிக்க ஆரம்பிப்பான். படிக்க இவனுக்கு அடேங்கப்பா, இவ்வளவு நாள் இந்த சுகத்தை நான் பக்கத்துலேயே இருந்து கூட இந்த பாகவத்தை படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவனுக்கு தோணும். உடனே அவன் தொடர்ந்து பாகவதம் படிக்க ஆரம்பிக்க அப்போ புஸ்தகத்தை கீழே வைக்க மாட்டான். ஒரு சப்தாகம் பண்ணிடுமே அப்படின்னு தோணும். அதுதான் பாபத்தை நாசம் பண்ணிடுமா. தர்ஷனாதேவ சாதவா. அதுவும் மகான்கள் ஒரு கிரந்தத்தை படித்தா அந்த புஸ்தகத்தை படிச்சிருக்காங்கன்னா அந்த புஸ்தகத்துலேயே ஒரு சாணித்தியம் இருக்கும். மகான்கள் படித்த புஸ்தகம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் பார்த்தா கந்தலாக இருக்கும். ஆனால் அந்த புஸ்தகத்தை நீ தரிசனம் பண்ணாவே உங்களுக்கு பக்தி வந்துடும், பாகவத பக்தி வந்துடும். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு கையாண்டு இருக்காங்க அந்த புஸ்தகத்தை. அந்த புஸ்தகத்தில் தான் அவங்க எல்லாம் நோட்ஸ் எடுத்திருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த புஸ்தகத்தை நம்ம தரிசனம் பண்ணாலே, அந்த புஸ்தகத்தை போய் தொட்டு நமஸ்காரம் பண்ணாலே, நானே பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி இல்லை தெரியாமல் போய் நான் என்ன பண்ணுவேன், அந்த புஸ்தகத்தில் போய் தொட்டு கும்பிடுவேன். அந்த புஸ்தகத்தில் என்னுடைய புஸ்தகத்தை கொண்டு போய் அந்த புஸ்தகத்தில் வச்சு எடுத்துப்பேன். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வெட்டி டைம் வர்றாங்களே அந்த சந்திர போயிடல, அப்போ புஸ்தகம் அங்கே இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணால் அந்த புஸ்தகத்தில் என்னுடைய புஸ்தகத்தை வச்சு எடுத்துப்பேன். ஏன்னா அந்த மகாத்மா கையாண்ட புஸ்தகமாச்சு, அது எவ்வளோ சாநித்தியமாக இருக்கும். அதனால் நம்ம முன்னோர்கள் படித்த பாகவதம் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா, எவ்வளோ பேர் உச்சிஷ்டமாக இந்த பாகவத ஸ்லோகங்கள் நம்ம வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கும்போது சுவையாக இருக்குது படிக்கிறதுக்கு. அப்போ புள்ள என்ன பண்ணுவோம், அப்பா படித்தாருன்னு படிக்க அப்போ பாகவத புஸ்தகத்தை இன்னும் அதிகமாக படிக்கலாம். அப்புறமா என்ன பண்ணுவான், வேலைக்கு போவான், ஆனாலும் வந்த உடனே பாகவத புஸ்தகம் திறந்து படிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ சுவையாக இருக்குது இந்த பாகவதம். அப்போல்லாம் என்னென்னா ஒரு உபநயன சம்ஸ்காரம் பண்ணிட்டு காயத்ரி உபதேசம் பெற்றுக்கொண்டு வேதங்கள்லாம் அத்தியாயனம் பண்ண பிராமணர்கள் அந்த காலத்தில். ஆனால் உத்தியோகத்துக்கு போனால் கூட இந்த நூற்றாண்டுலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்காங்க. உத்தியோகங்களுக்கு போனால் கூட அவங்க வந்த உடனே பாகவதம் படிக்கிறது இது ஒரு ஆச்சாரமாக இன்றைக்கி இருக்கிறாங்க, ரொம்ப குறைஞ்சி போச்சு. நானே எத்தனையோ தலை பார்த்துருக்கேன். அலுவலுக்கு போவாங்க, ஆனால் அலுவலுக்கு போனால் அவங்க காயத்ரி ஜபிக்கிறதோ சந்தியாவந்தத்தையும் விட மாட்டாங்க, சந்தியாவந்தனத்தையும் விட மாட்டாங்க, காயத்ரியும் விட மாட்டாங்க. அப்புறமா கேப் கிடைக்கும்போது வேதாத்தியனமும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிராமணர்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்பா படித்தவொடனே புள்ள என்ன பண்ணுவான், அவனுக்கு சான்ஸ்கிரிட் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வேதாத்தியெல்லாம் பண்ணியிருக்கானே. இன்றைக்கி தான் வேலைக்கு போகிறான்.
சின்ன வயசில் வேதாத்தியனம் பண்ணியிருக்கான் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நல்லா சம்ஸ்கிருத பாண்டித்யம் இருக்குது இல்லையா, அதனால் படித்தாலே அவனுக்கு புரியும். அவன் படித்து அந்த என்ன படித்தா அவனுக்கு என்னென்னா குருகுல வாசம் பண்ணியிருக்கான், வேதாத்தியனம் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனாலும் வந்து பார்த்தா மற்ற படிப்பும் படிச்சிருக்கான். அப்படின்னா அவனுக்கு வேதமும் படிச்சிருக்கான், காயத்ரி ஜபிச்சிருக்கான், சந்தியாவந்தம் பண்ணியிருக்கான், எல்லாமே நல்ல பழக்கங்கள்லாம் இருக்குது, நல்ல படிப்பும் படித்து அலுவலுக்கு போயின்னு இருக்கான். அப்படின்னா அவனுக்கு என்னென்ன மறக்குமா அதெல்லாம்? அந்த சம்ஸ்கிருத நாளில் மறந்துடுமா? மறக்காது. அவன் பாகவதம் படிக்கும்போது அவனுக்கு புரியுதுன்னா அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தது. இவன் படிக்கும்போது புரியுதுன்னா அப்புறமா கண்ணீர் கம்பளிமா எவனுக்கே வராது, கண்டிப்பாக வரும், அனுபவம் ஏற்பட்டுரும். ஆனால் பாகவதம் சும்மானா திறந்து பாருங்கள், பாகவதத்தில் என்ன தான் இருக்குது. படிக்க தெரிஞ்சவங்க சொல்கிறேன், படிக்க தெரிஞ்சவங்க பாகவதம் படிக்கும். படிக்க தெரியலன்னா தமிழில் பாகவதம் ஸ்லோகம் இருக்குது, அது சும்மா படித்து பாருங்கள். சும்மா ஓரலாக படிக்கும், உங்களுக்கு புரியவே வேணாம். நீங்கள் அதை தர்ஷனம் பண்ணாலே பாவத்தை போய்கிடும். பாவம் போனாலே நம்மளுக்கு இல்லை கலங்கள் போச்சுன்னாவே நம்மளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. மனசு பரிசுத்தமாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திவ்ய ஞானம், உங்களுக்கு ஞானத்தில் எல்லாமே புரியும் உங்களுக்கு பாகவத்தில் படிக்கும்போதே. அது சும்மா அந்த புஸ்தகத்தை புரட்டி பார்க்கணும், புரட்டி பார்த்து அதில் என்ன தான் இருக்குதுன்னு எழுதி பார்க்கணும். படித்து பார்த்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ புள்ள படித்து கண்ணீர் விட்டான்னா அப்புறம் அந்த பாகவத புஸ்தகத்தை விடவே மாட்டான். அலுவல்கள்லாம் கிடக்குது ஒரு மூளைக்கு அப்படின்னு சொல்லி லீவ் போட்டு அது பாகவதம் படிப்பான். அவன் சரி ஒரு சப்தாகம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்தாகம் ஏற்பாடு பண்ணுவான். யாராவது உபன்யாசர் கூப்பிட்டு வந்து பாகவதம் வைப்பான், இல்லாட்டி இவனே பாராயணம் பண்ணுவான். ஆர்வம் தான் காரணம். அந்தளவுக்கு ஆர்வம் பிச்சுட்டு வந்துடுச்சு. எதனால்னா அப்பா படித்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்துடைய சாநித்தியம், அப்பானுடைய அருள் எல்லாமே சேர்ந்து இவனை படிக்க வச்சுட்டு அப்புறம் வேலை உத்தியோகத்தோட ஒரு 7 நாள் லீவ் போட்டு வந்து சப்தாகத்தில் மூழ்கிட்டான். அப்படின்னா அப்போ ஒரு நாள் சன்னியாசம் வாங்கிப்பான். சன்னியாசம்னா வீட்டை விட்டு வெளியே போகிறது மட்டும் இல்லை, பாகவதமே நிஷ்டை ஆகிடுவான்னு அர்த்தம். அதான் பாரமம்சியம் தர்மம். இதில் அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடும் பாகவதம். அதான் கோபிகள் சொல் பிக்ஷுச்சரியாக அப்படின்னு, பிச்சைக்காரர்களாக அழைக்கிறார்கள், உன்னிடத்துல மனசை பறி கொடுத்துட்டு பக்தர்களை அப்படி மாற்றிட்டே நீ அப்படின்ட்டு கோபிகள் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் உண்மை. இந்த பாகவதம் அந்த நிலைக்கு கொண்டு போயிடும். இந்த பாகவதத்தில் படிக்கிறோன்னா நிச்சயமாக அந்த மனநிலைக்கு கொண்டு போயிடும், உங்களுக்கு புரிய வச்சிடும், உலகத்தை புரிய வச்சிடும். நிறைய பேர் அதான் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சாமி சொல்லுவார், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலானவனுக்கு தான் பாகவதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றார். அவனுக்கு இது ஆறுதலாக இருக்கும். பெரும் இது வைராக்கியம் இதெல்லாம் பொய்யின்ட்டு அப்பத்தியா பாகவத்தில் சொல்கிறது சத்தியம், எனக்கு இப்படி துரோகம் பண்ணாங்களே, எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, இதில் உண்மையிலே சௌக்கியம் இல்லையே, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு இதெல்லாம் அவனுக்கு எல்லாமே இவன் வாழ்க்கையினுடைய அனுபவத்துக்கு பொருந்துறதா இருக்கும். அனுபவத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். பொருந்துற மாதிரி இல்லை, பொருந்தும். ஆஹா நம்ம யாரையோ இவங்களாம் நண்பர்கள் சொல்லிட்டு ஏமாந்தமே, இவரெல்லாம் உறவினர் சொல்லிட்டு ஏமாந்தமே, பாகவதம் சொல்லியிருக்கே, ஆஹா இவரை நம்பாத அப்படின்னு பகவானை நம்ப சொல்லி, சாதுக்கள் நம்ப சொல்லி, ஆஹா பாகவதம் தான் சரியான வழி காட்டுது அப்படின்னு அவன் வாழ்க்கைக்கு, அவன் தோல்விகளுக்கு அதை வந்து பெரிய அருமருந்தாக இருக்கும். அவன் மனசை புண்படுத்தினவங்க அதெல்லாம் கஷ்டத்தில், எவ்வளோ கஷ்டத்தில் வந்து பாகவதம் படிக்கிறான்னா, அவன் பல தோல்விகள், பல துரோகங்கள் இவைகள்லாம் சந்தித்து கடைசியில் எல்லாரும் கைவிடப்பட்டு அவன் வந்து பாகவதம் படிக்கிறான்னா அவனுக்கு பாகவதம் பெரிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதான் சொல்ல பாப நாசினி. ஏதோ ஒரு பாவத்தை துன்பத்தை அனுபவித்தான், அந்த பாவத்தை நாசம் பண்ணிவிடுமா, இனிமேல்ட்டு அவனுக்கு துன்பங்கள் கிடையாது. அவன் பாகவதத்தில் சல்லாபம் பண்ண வேண்டியது மட்டும்தான். அந்த பக்குவப்படுத்திடும் பாகவதம். அதனால் பாகவதத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் பொய் கிடையாது, எல்லாமே சத்தியம். அதை நம்ம எடுத்துக்கிற விதம் இருக்குது, அதுதான் முக்கியம். அதாவது பாகவதம் தொடுற வரைக்கும் தான் எல்லாமே. தொட்டுட்டான்னா அதை அனுபவிச்சிட்டான்னு சொன்னால் நவை ஜனோ ஜாது கதஞ்சனா விஜயத்து ஸ்லோகம், நல்ல ஸ்லோகமாச்சு. நாரதர் வியாச இடத்துல சொல்கிறாரு அந்த ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் தெரியுமா? அதாவது
அதாவது நவை ஜனோஜாது கதஞ்சனா விரஜேத் முகுந்த சேவிய அந்நியவதங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்த அங்கிரி உபகூஹனம் புனக விகாதும் இச்சென்ன ரசகிரகோயதா. அதனால் பகவானுடைய சேவையில் பகவானுடைய கதைகளை கேட்ட இந்த மனசானது உலக விஷயமான இந்த சம்சாரத்தில் புத்தி போகாது. அப்படியே போனாலும் புத்தி போனாலும் அதில் நிரந்தரமாக இருக்க மாட்டான். இந்த உலக சௌக்கியங்களில் ஒரு தடவை இந்த பாகவதத்தை டேஸ்ட் பண்ணிட்டான், மகான்கள் வாக்கில் பாகவதத்தை பருகிட்டான், இந்த சுவையை அனுபவிச்சிட்டான்னு சொன்னால் அந்த சுவையினுடைய ருச்சியானது அவனுக்கு ஜென்மாவில் அவனை மறந்து போகாது. நீ எங்கே சுற்றினாலும் இவன் எந்த சம்சாரத்தில் உணர்ந்தாலும் மறுபடியும் இந்த பாகவதத்துக்கு வரணும் அப்படின்னு தான் தோணும். உலக விஷயமான ஆசைகள்லாம் சப்பு சப்புன்னு போய்டும் அவனுக்கு. அது ஒன்றும் பெருசாக இதெல்லாம் பாகவதத்தை நெருங்காத வரைக்கும் அந்த சுவையெல்லாம் பெருசாக தோணும். பாகவதத்தை நெருங்கிட்டான்னா பாகவதத்துடைய சுவை சாநித்தியம் அதை அனுபவிச்சிட்டான்னா மற்ற சுவைகள்லாம் சப்பு சப்புன்னு போயிடும். அதான் சொல்கிற நபை ஜனோ ஜாது கதஞ்சனா விரஜேத்து முகுந்த சேவிய அந்நியவதங்க சம்ஸ்ருதிம். ஏன்னா அப்படியே அவன் சம்சாரத்தில் ஒன்றாலும் ஸ்மரன் முகுந்த அங்கிரி உபகூகனம் புனக, அந்த பகவானுடைய திருவடியில் வழியக்கூடிய தேனை பருகிட்டவன், அதாவது அந்த பாகவத கதையை சுவைச்சிட்டவன், பகவானுடைய பெருமைகளை செப்பு கொட்டி சாப்பிட்டவன், அந்த பாகவதத்தை கேட்டவன், அந்த சுகத்தை நினச்சிண்டு அந்த பௌதிகமான சௌக்கியங்களை விட்டு வந்துடுவானோ. பௌதிகமான இல்லறத்து கடமைகளோ சௌக்கியங்களோ இவைகளிலிருந்து உடனே நாம் இப்போ இந்த உத்தியோகத்துக்கு போனதுலேருந்து இந்த குடும்ப விஷயங்களில் ஈடுபட்டதுலேருந்து நம்ம பாகவதம் படிக்கிறதே விட்டோமே. நம்ம பாகவதம் மட்டும் படிக்கும்போது ஆனந்தமாக இருந்ததே. ஆஹா, ஃபஸ்ட்டு இவரிடத்துல பட்டத்தில் முதல் வீடு. நான் அந்த அளவில் நான் வெளியில் அலைஞ்சு பணத்துக்காக பொருள் வேறு எதுக்கோ வெளியில் அலைஞ்சதெல்லாம் போதும், நிறுத்து. இப்போ நம்ம பாகவதம் படிக்க வந்துடுவோம் சொல்லிட்டு உடனே பாகவதம் படிக்க வந்துடுவோம். அதில் வந்தால் தான் அவனுக்கு திருப்தியே. அந்த கிருஷ்ணலீலைகளை மறுபடியும் கேட்டால் தான் திருப்தி. அந்த மத்ஸ்யாவதாரம் வாமனாவதாரம்லாம் கேட்டால் தான் திருப்தி அவனுக்கு. உடனே அதெல்லாம் படித்த உடனே அப்பா நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம்டாப்பா, ஆறுதலுக்கான அர்த்தம். சொல்கிறார்ல சோபதம், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்தவன் வெளியில் அலைஞ்சிட்டு அந்த வீட்டை எப்படி விட மாட்டானோ, வெளியில் எங்கெங்கேயோ அலைஞ்சான், தங்கத்துக்கு சரியான இடம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வெளியில் போய் தங்கினா கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இருக்காது. அப்படி வெளியிலலாம் லோன்னு அழிஞ்சு கஷ்டப்பட்டவனுக்கு தன் வீட்டுக்கு வந்தால் எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டானோ, அவ்வளோ அக்கடான்னு கையை காலை வீசி நல்லா படுத்துன்னு ஃப்ரீயாக இருப்பான் நல்லா. இங்கே நம்ம வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வெளியில் எங்கே போனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதானே உண்மை. அது மாதிரி நம்ம சொந்த வீட்டுக்கு வந்தால் எப்படி சந்தோஷப்படுவானோ, அது மாதிரி இந்த பாகவதத்துக்கு வந்துட்டான்னா எப்போ போதும்டா, லட்சமாக சம்பாதிச்செல்லாம் போதும், நான் சம்பாதிக்காக ஓடி அலைஞ்சு நிம்மதி இல்லாமல் இருந்தது போதும். இந்த பாகவதத்தை விட்டுட்டு இத்தனை நாள் பாகவதம் படிக்காமல் இந்த பாகவத சௌக்கியத்தை அனுபவிக்காமல் வறண்ட வாழ்க்கை வாழ்ந்துருந்தேன். அதில் சௌக்கியம் இருக்குது இதில் சௌக்கியத்தை இருக்குன்னு போய் ஏமாந்தேன். சத்தியமாக இந்த சம்சாரத்துலேயோ இந்த குடும்பத்தை பட்டுதல்னாலையோ இந்த ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறதுனாலையோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதில் சௌக்கியம் இல்லை, அலைச்சல் தான் அதிகமாகுது. ஆனால் அத்தியாவசிய தேவைக்காக வேறு வழியெல்லாம் போக வேண்டியது இருந்தது. ஆனால் இவ்வளோ சிரமங்களை கொடுக்குற இந்த உலக விஷயங்களுக்கு ஆறுதல் எதிரான்னு கேட்டால் இந்த பாகவதம் தான். மனசுக்கு நிம்மதியை கொடுக்கறது இந்த பாகவதம் தான். உடனே பாகவதத்தில் தான் ஒரு தெம்பு, சாந்தி, கிருஷ்ண லீலைகள். அப்பா ஒரு 2 நாள் பாகவதம் கேட்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு 2 நாள் பாகவதம் கேட்டான்னா அப்புறமா அதை விடவே மாட்டான். அந்த நினச்சிட்டு முன்னாடி சின்ன வயசில் அனுபவித்தோம், இப்போ எவ்வளோ வேலைகள் வந்துச்சு, பொறுப்புகள் வந்துச்சு, என்னால் பாகவத் வர முடியல அப்படின்னு இருப்பான். அப்புறமா என்னன்னா சின்ன வயசில் அனுபவிச்சுமேன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணால் ஒரு போய் கேட்கலான்ட்டு போய் கேட்டு பார்த்தோன்னா அப்போ விடுறதுக்கே மனசார். ஏன்னா ரசக்கிரகன் இல்லையா அவன், அந்த ரசத்தை ரசிகன் இல்லையா அவன், அந்த ரசத்தை அனுபவிச்சனும் ஆச்சு. அதாவது ருச்சி கண்ட பூனை விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பாகவத ருச்சி கண்ட பூனை பாகவதர்கள் அவர்கள் எங்கே போனாலும் எந்த சம்சாரத்தில் போனால் சம்சாரத்தில் வாழ மாட்டாங்க, திருப்பி இந்த பாகவதம் தான் வந்துடுவாங்க. இதை கண் கூட பார்த்துருவோம். ஸ்மரன் முகுந்த அங்கிரி உபகூகனம் புனக,
விகாதும் இச்சேன்ன ரசகிரகோயதா. அதை நினச்சிட்டு பக்தியை நினச்சிட்டு மறுபடியும் பாகவத்து வந்துடுவான். வந்துட்டு அப்புறமா இதை விட்டு போகவே மாட்டான். விகாதும் இச்சேன்ன, இதை விடுறதுக்கு அவனுக்கு மனசே இருக்காதான் இந்த பாகவத்து. இப்போ இந்த பாகவத்தை மறந்து தானே நான் மற்ற அலுவல்கள்லாம் போய் செய்யணும், மற்றவங்களோட ஈடுபடணும். பக்தி இல்லாதவங்கள இடத்துல போய் நம்ம சம்பளம் வாங்கின்னு இருக்கோம், பக்தி இல்லாதவங்களோட போய் நம்ம பழகின்னு இருக்கோம். அப்போ நம்ம அசத் சங்கம் தானே அது. பாகவத பக்தி இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம போய் வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோன்னா பக்தி இல்லாத ஒரு வறண்ட வாழ்க்கையில் தானே வாழ்ந்துன்னு இருக்கோம். அப்போது இந்த இடத்துல தான் பாகவதம் படிக்கிற இடத்துல பார்த்தா பாகவதர்கள் பக்தரில் பார்க்குறோம், உபன்யாசம் பண்ணுற பாகவதரை பார்க்குறோம். எல்லாமே இந்த சத்சங்கத்தில் இருக்கும்போது தானே இந்த சௌக்கியம் நம்மளுக்கு கிடையாது. இதை விட்டு வெளியே போனால் நெத்தியில் ஒரு திருநூறு பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் சொல்கிற பேச்சு தான் நம்ம கேட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சம்பளத்துக்காக, வயிற்றுப்பாட்டுக்காக. அப்போ பக்தியே இல்லாத அவர்களோட பழக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அவர்களோட தான் அப்படின்னும் போது அந்த மனசை நிம்மதி எப்படி கிடைக்கும்? ஒரு அலைச்சலும், துன்பங்களும், கஷ்டங்களும், மன உளைச்சல்களும், ரொம்ப கஷ்டத்தில் தான். ஏன்னா வேறு வழியில் அத்தியாவசிய தேவை பூர்த்தி ஆகணும். அதுக்காக அது மட்டும் இல்லை, ஆடம்பர தேவையும் பூர்த்தி ஆகணும். அதுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறது, சம்பாதிக்கிறது. ஆனால் பக்தி இல்லாதவர்களோட பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்துட்ட பிறகு பக்தர்களோடு பழகிட்டு இந்த பக்தி சுவைச்சிட்ட பிறகு இதை விடத்துக்கு அதான் விகாதம் இச்சென்ன, இது விகாதம் இச்சென்ன அப்படின்னா இதை விடுறதுக்கு மனசே இருக்காதான். ஏன்னா ஸ்மரன் முகுந்த அங்கிரி உபகூகனம் புனக, பகவானுடைய திருவடி நிழலினுடைய சௌக்கியத்தை, அந்த குளிர்ச்சியை அனுபவித்தவனுக்கு இதை விட மனசே வராது. இன்னொரு பாகவதம் கேட்கலாம் அப்படி தான் தோணும். அந்த பாகவத்தில் சில பாயிண்ட்ஸ்லாம் அருமையாக சொன்னார். இந்த மத்ஸ்யாவதார கதையில் அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த வராஹதார கதையில் ஜிதந்தே அஜித யக்ஞ பாவனா திரையும் தனும் சுவாம் பரிதுன்பனே தமக எத்ரோம கத்தேஷு நிலிர் அத்வராஸ் தஸ்மை நம்ம காரண சூகராயதே. பகவானுக்கு தான் ஜெயம் போடணும். சித்தந்தே, பகவான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசு பிரகாரம் நடந்து நம்ம என்ன சாதிச்சுக்கிட்டோம். அதனால் நம்ம மனம் போன போக்கில் போகிறோமே, அதுக்கு ஜெயம் உண்டாகக்கூடாதான். அந்த மனசை ஜெயிக்கக்கூடிய பகவானுக்கு ஜெயம் உண்டாகணுமா. ஜிதந்தே அஜித, யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவனுக்கு ஜெயம் உண்டாகணும். அவன் பகவான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்றது அத்தாட்சி என்னன்னா, நீ பக்தியில் வந்திருக்கே, இந்த பாகவதம் கேட்குறியே, இதுதான் பிரமாணம். அப்போ அவனுக்கு தான் ஜெயம் போடணும், பகவானுக்கு தான். நமக்கு நாமே ஜெயம் போடக்கூடாது. நாம் ஏதாவது ஒன்றுத்தில் வெற்றி அடைஞ்சிருந்தோம்னா ஒன்றுத்தில் தோல்வி அடைய போகிறோம். பகவானுக்கு தோல்வியே கிடையாது, என்றைக்கும் ஜெயம் தான் பகவானுக்கு. அதனால ஸ்ரீராம ஜெயம்னு சொல்கிறோம். ஜிதந்தே அஜித யக்ஞ பாவனா, இந்த யாகத்தை பாவனமாக்கக்கூடியவன் பகவான். பகவானை உத்தேசத்தை செய்யக்கூடிய யாகங்களுக்கு தான் நம்மளை பரிசுத்து பண்ணக்கூடிய சக்தி உண்டு. இல்லை நான் மற்ற தேவதைகளுக்கு, சிறு தேவதைகள் நீ யாகம் பண்ணாலும் அது மறைமுகமாக பகவானுக்கு தான் போய் சேர். போக்தாரம் யக்ஞ தபசாம், பகவான் தான் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறானா இந்த பிராமணர் பண்ணக்கூடிய யாகத்தில். சரி, அதெல்லாம் போகட்டும். விஷயம் என்னென்னா, பகவானுடைய கதைகளில் மனசு லயிச்சிச்சுன்னு சொன்னால் அதை விடவே முடியாது, மனசு வராது. ஏன்னா ரசத்தை கிரகிச்சவன், ஏற்கனவே ருச்சி கண்ட பூனை நீ விட மாட்டேன். நீ அதனால் என்ன பண்ணுவேன்னா, தெக்தஸ்வ கர்மனகா தெக்தஸ்வ ஜனபாந்தவாக, தன்னுடைய உத்தியோகத்தை வேலைகள்லாம் கூட விட்டுட்டு எல்லாத்தையும் ஸ்வ ஜனபாந்தவாக, தன் உறவினர்களோடு திறந்துட்டு அந்த மத்கதை சேது பகவான் இடத்துல பக்தி பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு பகவான் தபந்தி விவிதாஸ்தாபா நைதன் மத்கதை, அந்த குடும்பத்தை பகவான் பாதுகாப்பு. யோகக்ஷேமம் அகம் யோகம். எப்போ எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணியோ, உன்னுடைய குடும்பத்தையோ உனக்கு வரக்கூடிய கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறதோ அதெல்லாம் என் பொறுப்பு. தபந்தி விவிதாஸ்தாபா நைதன் மத்கதை சேதுசா, பல விதமான தாபங்களால் அவன் பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்லாம் பாகவத்தில் கபிலவாசுதேவர் சொல்கிறார், பகவான் சொல்கிறார். அப்போது
நீ என்னதான் இப்போ இப்போ எனக்கு வந்து என்னென்னா சின்ன வயசில் சினிமா பாட்டெலாம் கேட்டு பழக்கம். சரி கொஞ்சம் பாகவதமே படிச்சிருந்தா எப்படி? நாம ராம ராமான்னு சொல்லியிருந்தா எப்படி? கொஞ்சம் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக நம்ம கொஞ்சம் சினிமா பாட்டு பார்க்கலாம். யூடியூப்பில் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். அது வந்து கொஞ்ச நேரம் சுவையாக இருக்கும். அப்புறம் பார்த்தா ச்சே இதில் என்ன சௌக்கியம், நம்ம பாகவதத்தில் அனுபவிச்சோமே அந்த சௌக்கியத்துக்கு என்ன ஆகுமான்னு சொல்லி டக்குன்னு டிவி கட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் பாகவத புஸ்தகத்தை திறந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அதில் அவ்வளோ சுவை இருக்குது. அது சுவையை டேஸ்ட் பண்ணுவேன். இந்த அல்ப சௌக்கியம் வந்து என்னென்னா எப்போ பெருசாக தெரிஞ்சதுன்னா பாகவதத்தை சுவைக்காத வரைக்கும். பாகவதத்தை சுவைச்ச பிறகு இந்த உயர்ந்த சௌக்கியம், இந்த பரிசுத்தமான ஆனந்தத்தை அனுபவிச்சிட்ட பிறகு இது அசுத்தமான இந்த ஆனந்தம் டிவி பார்க்கறது, யூடியூப்பில் பாட்டு பார்க்கறது, சினிமா பாட்டு பார்க்கறது தான் அது அல்பமாக தோணும் இதை நினச்சிட்டா. அப்புறமா அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டுருவேன். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு பாகவதமே கதியாக இருப்பேன். அந்த பாகவதம் நம்மளை அப்படி பக்குவப்படுத்திடும். அது அப்படி பக்குவப்படுத்திட்டு இப்போ நாரதர் சொல்கிறாருங்க, உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்திருக்காது. அதான் உண்மை. நவை ஜனோ ஜாது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. கதஞ்சனா விஜயத்து முகுந்த சேமி அந்நிய வதங்க சம்சதி. பகவானுடைய சேவையை தவிர அந்நிய விஷயங்கள் வந்து சம்சாரத்தில் கொண்டு போய் தள்ளிடுன்றது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க ஜனங்க. ஆனால் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டான்னா பகவான் திருவடி கமலனுடைய சுவையை அனுபவிச்சிட்டான்னு சொன்னால் அப்புறமா அவன் எந்த சம்சாரத்தில் எந்த திசைக்கு போனாலும் மறுபடியும் அந்த பாகவத்துக்கு தான் வந்துடுவான். இந்த பாகவதம் இத்தனை நாள் நான் பாகவதம் படிக்க முடியாமல் போயிடுச்சே இந்த அலுவல்களால், இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டதுனால, இந்த சம்சாரத்தில் ஈடுபட்ட இந்த பட்டுதல் கொண்டதுனால குடும்ப போஷாயின்னு குடும்பத்தை போஷித்து நான் பாகவதத்தை மறந்துட்டேனே அப்படின்னு ஒரு நாள் நினச்சிப்பான். நினச்சிட்டு இனிமேட்டு இந்த பாகவதத்தை விடவே கூடாது, விகாதம் இச்சை என்ன அப்படின்ட்டு இந்த பாகவதத்துலேயே ரமிச்சிருப்பான். ஏன்னா அந்த ரசக்கிரகனாச்சு அவன் தான். சரி, இதை மற்றவங்களோட பகிர்ந்து பார்ப்போம். பகவான் வந்து விளையாட்டாக இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றான் இல்லையா? அவன் என்ன பண்ணுறான்? பகவான் விளையாட்டாக இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றான். ஆனால் அவன் படைக்கப்படுறதும் இல்லை, காக்கப்படுறதும் இல்லை, அழிக்கப்படுறதும் இல்லை. அவன் நித்தியமான சச்சிதானந்த சொரூபனாக இருக்கான் பகவான். அந்த லீலைகள்லாம் பெரிய விஷயங்களை சிம்பிளாக சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகத்தில். இந்த உலகமே ஒரு நாள் அழிய போகுது, இது வந்து இப்போ தோன்றியிருக்கு, கொஞ்ச நாள் நிலைத்திருக்கும், அது அழிய போகுது. மூன்றையும் செய்யக்கூடியவன் பகவான் ஒருத்தன் தானா. இவன் தான் படைக்கிறான், இவனே அழிக்கிறான். எப்படி ஒரு சிலந்தி பூச்சியானது தன் வாயிலிருந்து நூலை கக்கிண்டு ஒரு வலையை பின்னிட்டு அவரை மறுபடியும் அந்த வலையை உள்ளுக்கு இழுத்துக்குதோ, அது மாதிரி தான் விளையாட்டு பகவானுக்கு. இதெல்லாம் நமக்கு தான் இதெல்லாம் பெரிய விஷயமாகுது. ஆஹா அவர் செத்துட்டார், இவர் செத்துட்டார், அவருக்கு நோய் வந்துச்சு, இவர் நோய் வந்துச்சு, ஐயோ அவங்க நஷ்டமாயிட்டாங்களே, லாபம் வந்தால் லாபம் ஆஹா ஓகோன்றோம், நஷ்டம் வந்தால் நஷ்டம், அவருக்கு போய் அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்ட்டு வசதிப்படுறோம். அப்போ நல்லா சன்மானம் பண்ணால் அப்போ நல்ல இப்படியேப்பட்ட புகழ் உடையவராக இருக்குன்னு ஆஹா ஓகோன்றோம். இதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயம். பகவானுக்கு என்னென்னா ஒரு கண்ணிமைக்கிற நேரம் இதெல்லாம். நீ புகழோடனா வாழு, நீ 1000 வருஷம் வாழு, லட்சம் எத்தனை வருஷம்னா வாழ, ஒரு நாள் சாகதானே போகிறேன். அப்புறமா என்ன? அப்போ பிரம்மதேவருடைய ஆயுசே வந்து விஷ்ணுவுக்கு கண்ணிமைக்கிற நேரமாக பாகவத்தில் சொல்லியிருக்கு. சும்மா அப்படி கண்ணிமைக்கிற நேரம் வந்து. அப்போ நம்மளுடைய ஆயுஸ்லாம் எந்த மூளைக்கு? நம்ம வந்து நம்ம நிலையிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக தோணுது இந்த வாழ்க்கை. 100 வருஷன்றோம். அதே சமயத்தில் நல்லா நம்மளுக்கு வந்தால் பெரிய துக்கமாக நினைக்கிறோம். இதே மற்றவங்களுக்கு துக்கம் வந்தால் பெருசாக நினைக்கிறதில்ல. ஆனால் நம்மளுக்கு துக்கம் வந்தால் ஆஹா ஓஹோன்றோம். நமக்கு எல்லாமே பெருசாக தோணுது, சின்ன சின்ன விஷயம்லாம். ஆனால் பகவானுடைய கணக்கில் பார்த்தா இதெல்லாம் விளையாட்டு, லீலையினால் உலகத்தில் படைத்து காத்தழிக்கிறான். அப்போ இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய பகவான் விளையாட்டாக செய்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே அனித்தியம்னு தோணும். படைக்கிறவனே தான் அழிக்கிறான், அவனே தான் காக்கிறான் அப்படின்னு இந்த படைத்து காத்து அழிக்கப்படுகின்ற அந்த அழிக்கப்படுகின்ற உலகத்தை நினைக்காம இந்த படைத்து காத்து அழிக்கின்ற அந்த பகவான் வித்தையை பார்க்காம, இந்த உலகம் படைத்து காத்து எப்படி அழிக்கப்படுதுன்னு இந்த வித்தையை பார்க்காம இந்த வித்தை காட்டுறானே ஒருத்தன்,
இவ்வளோதுக்கும் காரணமாக இருக்கானே. விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே. இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பது ஜென்மாத்தியஸ்ய அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமாக இருக்கும் விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே. அவனை பார்க்கணுமா, அந்த கிருஷ்ணாய அவனை புகழணுமா. அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த உலக படைத்து காத்து அழிக்கப்படுறது உனக்கு சொப்னமாக தோணும், கனவுல கண்ட மாதிரி தோணும். நீ விழிப்பு வந்துடும் உனக்கு. இதெல்லாம் பொய், இதை போய் மெய்யன்னு நினச்சினேன் அப்படின்னு தோன்றும். அப்போது இந்த உலகத்தையே படைத்து காத்து அழிக்கக்கூடிய அப்படின்றத ஸ்லோகம் பார்த்தா அடிக்கடி பாகவத்தில் தென்படும். ஆனால் என்ன சஜ்ஜதே, அதில் பகவான் பந்தப்படுறதில்லை, பகவான் படைக்கப்படுறதில்லை, காக்கப்படுறதில்லை, அழிக்கப்படுறதில்லை. பகவானாக இருக்கிறான், சச்சிதானந்த ஸ்வரூபனா. அவன் இதுக்கெல்லாம் உலகெல்லாம் படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமாக இருக்கிறான். விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே. அப்போ காரண வஸ்துவாக இருக்கிறானே தவிர பகவான் காரிய வஸ்துவாக பகவான் இல்லவே இல்லை. ஆனால் பகவானுடைய கட்டளையினால் இந்த மாயாதேவியானவள் இந்த காரியத்தை செய்கின்றாள், உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றாள் விளையாட்டாக. பகவானுடைய சக்தியினால் நடத்தப்படுகிறது எல்லாமே. அதனால் இந்த ஒரு ஸ்லோகம் கூட நம்மளுக்கு பெரிய வைராகியத்தை உண்டாகும். பகவானுடைய ஆயுசுக்கு முன்னாடி, பகவானுடைய ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துக்கு முன்னாடி பிரம்மதேவர் ஆயிலே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. பிரம்மதேவர் ஆயிலே சாப்பிட்டுறாரு பகவான் ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில். நம்மளாம் எந்த மூலிகை. ஆனால் நம்ம கஷ்டங்களை நம்ம பெருசாக நினச்சி நம்ம தட்டிக்கிறோம். ஒரு ஈகோ. நான் எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன் பற்றியா, நான் எப்படிப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ பேர் சாதனை சாதிச்சுட்டு தெரியுமா, என் உழைப்பு, என் கஷ்டம், நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு உன்னுடைய விஷயந்தான் உனக்கு பெருசாக தோணுது. உன்ன மாதிரி கோடிக்கணக்கான மக்களில் உடைய சங்கல்பம்லாம் பகவானுக்கு ஒரு க்ஷணம் மாதிரி ஒன்றுமே இல்லை, அது குப்பை மாதிரி. நம்ம குறுகிய மனப்பான்மையாக பார்க்கறதோட நம்ம விஷயங்கள் தான் நம்மளுக்கு பெருசாக தோணுது. பரந்த மன நோக்கத்தோடு பார்க்கும்போது பகவான் உலகத்தையே படைத்து காத்து அழிக்கின்றான் போது அப்பா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. அந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு வீட்டில் நம்ம ஒண்டி கொடுத்துன்னு இருக்கிறோம். அப்படியேப்பட்ட நம்ம சின்ன ஜீவாத்மா. நாம் என்ன அகங்காரமாக ஆட்டம் போகிறது, மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கோ நிறை சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நம்ம பார்த்தா ஒரு கடுகளவு கூட கிடையாது. நம்ம ஆத்மாவே கடுகளை விட ஒரு முடியில் 10,000 பிரித்தா முடிய, ஒரு முடியுடைய நுனியை, அந்த 10,000 ஒரு பகுதி தான் அந்த ஜீவாத்மாவும். அப்படி இருப்போமா? அப்படி அவ்வளோ சூட்சமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த உடம்பு கட்சிட்டோன்னே என்ன ஆட்டம் போடுறோம். இந்த உடம்பே நான் அப்படின்னு, இந்த குடும்பமே என்னுடைய குடும்பம், இது என்னுடைய நாடு, இந்த இவ்வளோ இடம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அந்த இடத்த ஒரு நாயை கட்டி வச்சிடறான், உள்ளே யாரும் சேர்க்க மாட்டுறான், தான் உரிமை கொண்டாடுறான். இதுதான் சுயநலம், இந்த குறுகிய மனப்பான்மை. அப்போது பரந்த மனநாக்கம்னா இந்த உலகமே தன்னுடைய வீடாக நினைப்பான், பகவானே தன்னுடைய தெய்வமாக நினைப்பான். அதான் உலகத்தில் படைத்து காத்து அழிக்கப்படுகின்ற இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் ஒரு வருஷம் பேசலாம். இதை வச்சு நம்ம வைராகியத்தை சம்பாதிச்சிக்கலாம். உலகம் படைத்து காத்து அழிக்கப்படுகிறது, ஆனால் அதில் சம்மந்தப்படாமல் பகவான் இருக்கான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் ஒரு வருஷம் பேசலாம். இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு என்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது. நாம் எப்படி நடக்கணும், பகவான் பக்தி பண்ணணுன்றது இந்த ஒரு ஸ்லோகத்திலே அடங்கிஇருக்குது. உலகம் படைத்து காத்து அழிக்கப்படுது, ஆனால் அதில் பந்தப்படுறதில்ல பகவான் அப்படின்னு யோசித்து பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் விசாரணை பரா அப்படின்னு ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்கு பாகவத மகாத்மியில். அந்த கையாண்டு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கஷ்டம் நம்ம ஒரு கஷ்டமாக யோசித்து பாருங்கள். நம்ம கவலை ஒரு கவலையா, நம்ம நோய் ஒரு நோயா, நம்ம மரணம் ஒரு மரணமா? கோடிக்கணக்காக உலகமே சர்வ தேவர்களும் மகரிஷிகளும் எல்லாமே பிரம்மலோகம் வரையும் பிரளயம் உண்டாச்சுன்னா மொத்தத்தையும் சாப்பிட்ரும். ஒன்றுமே இல்லாமல் ஒரே பிரளயச்சலை மட்டும்தான் எரிஞ்சிருக்கும். அப்புறம் யாருமே இருக்கும், எந்த ஜீவராசியும் இருக்காது. ஒரே ஒரு ஜோதி மட்டும் மினுக்குன்னு நிற்கும். அது யாருன்னா அவன் தான் ஆளியில் பள்ளி கொண்டு இருக்கிற பகவான் மட்டும்தான் சத்தியமாக இருப்பான். அதனால தான் அவன் சேஷ போதுன்னா அவனை தவிர ரெண்டாவது வஸ்து உலகத்தில் எல்லாம் போய் பிரளயத்தில் தெரிஞ்சிடும், எல்லாம் காணாமல் போயிடும். அப்படின்னும் போது நம்ம சின்ன இந்த ஃபீஸ் காட்டில் பணம் காட்டில் ஸ்கூலுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பண்ண நம்ம இதெல்லாம் பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப அல்பம் அவன், ரொம்ப அல்பம் அதெல்லாம். ஆனால் பகவானுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா உலகங்களையே அண்ட பிரம்மாண்டங்களை படைத்து காத்து அழிக்கிறான்னா அவனுக்கு இதில் எவ்வளோ பேருடைய நஷ்டம் உண்டாகுது,
எவ்வளோ பேருடைய பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு அவன் யோசிப்பானா? அவன் ஈஸ்வரன், சர்வலோக மகேஸ்வரன், பகவான் கிருஷ்ணன், ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் சூப்பரான விஷயம் டாபிக் இந்த பாகவதம். நம்மளை யோசிக்க வைக்கும். நம்மளை அந்த ஸ்லோகம் எங்கேயோ இருக்குது, அது டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த உலகத்தையே படைத்து காத்து விளையாட்டாக படைத்து காத்து அழிக்கின்றான், ஆனால் அவைகளில் வந்த பலத்தில் அப்படின்ற ஸ்லோகம் நிறைய இடத்துல வருது, டக்குன்னு ஞாபகம் இல்லை. நான் பார்த்து அப்புறமா பகவான் ஞாபகப்படுத்தினான்னு தான் சொல்கிறேன். ராம ராம ராம. சரி, அதனால் பாகவத சுவை அனுபவித்தவன் ஒருபோதும் அதை விட மாட்டான் அப்படின்றது தான் அங்கே சொல்கிறார். நவை ஜனோ ஜாது கதஞ்சனா விரதத்து முகுந்த சேவி அந்நிய வதங்க சம்ஸ்கிருதி. ஜனங்கள் அறியாமல் இருக்காங்க, பகவானுடைய சேவை தவிர மற்றதெல்லாம் அந்நியமான விஷயங்கள் எல்லாம் சம்சாரத்தில் பந்தப்படுத்தக்கூடியது. ஆனால் பகவானுடைய கதைகளை கேட்டு சுவைச்சிட்டான்னு சொன்னால் அது ஒருபோதும் விட இச்சிக்க மாட்டான் அப்படின்னு நான் சொல்கிறார். ரொம்ப அருமையான விஷயம். சரி, பூர்த்தி பண்ணிப்போம். நிறைய பேசணும்னு நினச்சேன். நம்ம ஸ்லோவாக பார்க்கலாம், நல்லாயிருக்கும். டைம் இல்லையே. சரி, ஓகே. ராம